சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை காட்டி தங்களை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜகவை கடுமையாக தாக்கி பேசினார். பிரதமர் மோடி சமீபத்தில் ஹூக்ளி நதியில் படகு சவாரி செய்ததை குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, மேற்குவங்க அரசு நதிக்கரையை சுத்தம் செய்து அழகுபடுத்தியதால் தான் உங்களால் படகு சவாரி செய்ய முடிகிறதென சாடினார். டெல்லியில் உள்ள யமுனை நதியில் இதுபோல பிரதமர் மோடியால் படகு சவாரி செய்ய முடியுமா என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய மம்தா பானர்ஜி, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை காட்டி தங்களை அச்சுறுத்த முடியாது என்று குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலை திருத்துவதாக கூறி என்ஆர்சி திட்டத்தை பின்புற வழியாக கொண்டுவர ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது என்றும், வங்காளத்தில் உள்ள ஒரு உண்மையான வாக்காளரை கூட நீக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மணிப்பூர் மற்றும் ஹத்ரா சம்பவங்களை சுட்டிக்காட்டிய மம்தா, பாஜக ஆளும் மாநிலங்களை விட மேற்கு வங்கத்தில் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை காட்டி தங்களை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜகவை கடுமையாக தாக்கி பேசினார். பிரதமர் மோடி சமீபத்தில் ஹூக்ளி நதியில் படகு சவாரி செய்ததை குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி, மேற்குவங்க அரசு நதிக்கரையை சுத்தம் செய்து அழகுபடுத்தியதால் தான் உங்களால் படகு சவாரி செய்ய முடிகிறதென சாடினார். டெல்லியில் உள்ள யமுனை நதியில் இதுபோல பிரதமர் மோடியால் படகு சவாரி செய்ய முடியுமா என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய மம்தா பானர்ஜி, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை காட்டி தங்களை அச்சுறுத்த முடியாது என்று குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலை திருத்துவதாக கூறி என்ஆர்சி திட்டத்தை பின்புற வழியாக கொண்டுவர ஒன்றிய பாஜக அரசு முயல்கிறது என்றும், வங்காளத்தில் உள்ள ஒரு உண்மையான வாக்காளரை கூட நீக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மணிப்பூர் மற்றும் ஹத்ரா சம்பவங்களை சுட்டிக்காட்டிய மம்தா, பாஜக ஆளும் மாநிலங்களை விட மேற்கு வங்கத்தில் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார்.